வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். இதிலேருந்து இந்த பவுடர் வாங்கியிருக்கேன். இப்படி ஒரு பூசிடலாமா? ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம். ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீக்கெண்ட். எல்லாருமே ஒரு வீக் ஃபுல்லாக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறது இந்த ஒரு வீக்கெண்டுக்காக தான். நானுமே அப்படி தான். ஃபோனுக்கு எப்படி ரீசெட்லாம் தேவைப்படுதோ அதே மாதிரி நம்ம பாடி அண்ட் மைண்டுக்குமே ரீசெட் தேவைப்படுது. ஸோ என்னோடய வீக்கெண்ட் ரீசெட் ரொட்டீனை தான் உங்ககிட்ட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஸ்கின் கேர் அண்ட் நெக்ஸ்ட் வீக்கான பிளானிங் இதெல்லாம் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரையும் பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் வந்து நான் இன்றைக்கி என்னோடய வீக்கெண்ட் ரொட்டீனை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, அண்ட் இன் பிட்வீனில் நம்ம என்னென்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஒரு சிம்பிளாக குயிக்கான ஒரு ஃபேஷியல் தான் பண்ண போகிறேன். அண்ட் எல்லாராலையும் பண்ண முடிகிற மாதிரி தான் நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். நான் இப்போ தான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தேன். ஸோ நான் டேரெக்டாக ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ளே போகிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நம்ம ஃபேஸை கர்ட் வச்சு கிளென்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு கர்ட் செட் ஆகாது அப்படின்னா நீங்கள் மில்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக கர்ட் எடுத்திருக்கேன் அண்ட் இதுவே ஜாஸ்தி தான் எனக்கு. இப்போ இதை ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ரீசன்ட் டேஸில் எனக்கு என்னன்னே தெரியல, நிறைய பிம்பிள்ஸ் வந்துட்டுருக்கு. என்ன ரீசனும் தெரியல. சேம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன், பட் திடீர்னு ஒரு நாள் திரும்ப எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு முறை கிளைமேட் சேஞ்ச் ஆகிறப்பவும் ஃபேஸ்க்கு ஒவ்வொரு தடவை ப்ராடக்ட் எந்த ப்ராடக்ட் செட் ஆகுதுன்னு பார்த்து வாங்குறதே பெரிய வேலையாக இருக்குது. இந்த கர்ட் வந்து நம்ம ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிற வரையும் நம்ம வந்து இப்படி பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஒரு ஸ்கின் கேர் பண்ணாலும் அது நெக் வரையும் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபேஸ் மட்டும் வித்தியாசமாக தெரியாமல் இருக்கும். அவ்வளோதான். இப்போ நான் வந்து ஃபேஸ்க்கு கர்டு அப்ளை பண்ணிவிட்டேன். ஏதோ ஒரு 5 to 7 minutes ஃபேஸில் அப்சர்வ் பண்ண விடுங்க. என்னை பொறுத்தவரையும் வீக்கெண்ட்னாலே இன்னும் அலாரம் தான். எப்போது எனக்கா எந்திரிக்கணும்னு தோணுதோ அப்போ தான் எந்திரிப்பேன். அது ஆஃப்டர்நூனாக இருந்தால் கூட சரி. இன்றைக்கி நான் எத்தனை மணிக்கு எழுந்தேன் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் 11 o'clock ஆயிடுச்சு. ஸோ 11 o'clock தான் எழுந்தேன். எழுந்ததுக்கப்புறம் மில்க் குடிச்சிட்டு 2 சமோசா சாப்பிட்டேன். அண்டு இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக சிக்கன் எடுத்து பெப்பர் கிரேவி சிக்கன் தான் செஞ்சுருந்தோம். பெப்பர் சிக்கன் கிரேவி. யா, அண்ட் நான் சமைக்கலை. பிகாஸ் எனக்கும் நான்வெஜ்ஜுக்கும் ஆகவே ஆகாது மீன்ஸ் நான் நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிடுவேன், பட் சமைக்க மாட்டேன். நான் என்ன ட்ரை பண்ணாலும் நான்வெஜ் மட்டும் சொதப்பிக்கும். ஸோ நான்வெஜ் மட்டும் நான் சமைக்கவே மாட்டேன். பட் இன்றைக்கி பெப்பர் சிக்கன் கிரேவி பண்ணியிருந்தோம். டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் ஆஸ் யூஷுவல் சண்டேனாலே நிறைய க்ளோத்ஸ் வாஷ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதெல்லாம் க்ளோத்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு அது கூடவே பெட்ஷீட் பில்லோ கவர்ஸ் இதெல்லாமும் வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் சமைச்சாலே பாத்திரம்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ பாத்திரம் அந்த மாதிரி க்ளீனிங் வாஷிங் இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. எழுந்தது 11 o'clock. இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே சமையலும் முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு 2 o'clock போல் ஆகிருச்சு. 2 o'clock போல் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸ்டாக உட்காந்து ஒரு மூவியும் பார்த்தாச்சு. சண்டேனாலே ரிலாக்ஸேஷன் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு ஒரு மூவியும் பார்த்து முடிச்சிட்டேன். இப்போது டைம் வந்து 4 o'clock ஆகுது. ரீசெட்டுங்கிறது நம்ம பாடி அண்ட் மைண்டுக்கு மட்டும் தேவைப்படுற விஷயம் கிடையாது. ஆல்சோ நம்ம ஸ்கின்னுக்கும் தேவை. ஸோ நான் ஸ்கின் கேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்கின் கேர்னாலே எல்லோரும் நிறைய ஸ்டெப்ஸ் சொல்லுவாங்க. ஸோ எனக்கு அவ்வளோ ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுற அளவுக்கு நான் பொறுமைசாலி கிடையாது. ஸோ என்னை பொறுத்தவரையும் சிம்பிளாக ஒரு 2 ஸ்டெப்பில் முடிச்சிடுற மாதிரி இருக்கணும். நான் ஃபஸ்ட் கிளென்ஸ் பண்ண போகிறேன், அடுத்து ஒரு ஃபேஸ் பேக் போட போகிறேன். அவ்வளோதான். அதோட நம்ம ஸ்கின் கேர் முடிஞ்சிடும். ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு கர்ட் எல்லாமே நல்லா ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டெப் 2க்கு போகலாம். ஓகே, இப்போ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். பாருங்கள், ரீசன்ட் டேஸில் எனக்கு நிறைய பிம்பிள்ஸ் வந்து பாருங்கள், டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமும் தெரியும், நிறைய இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து நாட்டு மருந்து கடையிலேருந்து இந்த பவுடர் வாங்கியிருக்கேன். இது ஒன்றும் இல்லை, குப்பைமேனி பவுடர் தான். ரீசன்ட் டேஸில் குப்பைமேனி சோப் எல்லாமும் ட்ரெண்டில் இருக்கு இல்லையா? ஸோ நான் வந்து
குப்பைமேனி பவுடர் யூஸ் பண்ணுறேன். சேம் நீங்கள் கர்ட்லேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரோஸ் வாட்டரில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ளைன் வாட்டரில் கூட மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு ஃபேஸ் பேக்காக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஸ்கின் கேர்லாம் பண்ணுறதை விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அட்லீஸ்ட் இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்காகவாவது ஸ்கின்னை மெயின்டைன் பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா? வீடியோவும் போட்டாச்சு, ஸ்கின்னையும் மெயின்டைன் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு பேர் தான் ஒரே கல்லில் 2 மாங்காய் போல். சரி, இதுவே போதும் தான் எனக்கு. இப்போ இது நம்ம டைரெக்டாக எங்கள் கையில் எடுத்து எப்படி ஒரு போஸ் பூசிடலாமா? எவ்வளோ தான் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டை யூஸ் பண்ணுறதுல வர சாட்டிஸ்ஃபேக்ஷனே வேறு தான். ஒரு மன நிம்மதி இருக்கும் இல்லையா? எஸ், பாருங்கள் இதில் இன்னும் இவ்வளோ இருக்குது. நான் இதை எங்கே பூசுறது? கைகள். எஸ், கைகள் சும்மா தானே இருக்குது. அப்ளை பண்ணிடுவோமா? ஓகே, குட். போகலாம், யார் என்ன சொல்ல போகிறா? நான் இதை கைக்கெல்லாம் பூசுறதுனால ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம் அந்த மாதிரி தான் யாரும் நினச்சிடாதீங்க. இது கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்னை ஒயிட்னிங் பண்ணாது, ஜஸ்ட் பிரைட்டன் தான் பண்ணும். பிரைட்டன் கூட பண்ணுமா தெரியாது, பிம்பிள்ஸ்லாம் போகும் தான் நான் இந்த பவுடர் சூஸ் பண்ணேன். அண்ட் இப்போ மீதி ஆயிடுச்சு அப்படின்னு நான் கையிலலாம் பூசிகிட்ருக்கேன். அவ்வளோதான். அதுக்கு மியூட் பண்ணி பார்த்துட்டு நான் பேசினதை கேட்காம இது ஸ்கின் ஒயிட்னிங் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா நான் பொறுப்பல்ல. எஸ், டிஸ்க்ளைமர். இன்னும் அதிகமாக இதை எடுத்துட்டிங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா இந்த மாதிரி கைக்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஒய் நாட்? குப்பைமேனி சோப் உடம்பு ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாதிரி இந்த பவுடர் ஏன் யூஸ் பண்ணக்கூடாது? பண்ணிக்கலாம், தப்பில்லை. இதை எப்படியே ஒரு 15 to 20 minutes வச்சுக்கலாம். அண்ட் இதில் வந்து நெக்ஸ்ட் வீக்கான பிளானிங் சொல்லியிருந்தேன் இல்லையா? அது என்ன பிளானிங் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை. நமக்கு லேடிஸ்க்கு தான் இருக்கிற பெரிய பிரச்சனையே என்ன சமைக்கிறது. ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறது தான். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பிளான் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் இல்லையா? அதனால் நெக்ஸ்ட் வீக் லஞ்ச் பாக்ஸ்க்கு நான் என்னென்னலாம் பண்ணலாம், என்றைக்கு என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு பிளான் போட்டு வச்சுட்டேன். அது என்னென்ன அப்படிங்கிறத என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் நான் வந்து ஹெவியாக சமைக்கிற ஆளுமே கிடையாது. பிகாஸ் எனக்கு ரொம்ப நேரம் நின்று குக்கிங் பண்ணவும் பிடிக்காது. என்னோடய ரெசிபிஸ் எல்லாமே டக்குன்னு சமைச்சு முடிச்சிடுற மாதிரி தான் இருக்கும். அதுக்குன்னு எல்லா நாளும் சிம்பிளாக சாப்பிட்டா போர் அடிச்சிடும் இல்லையா? ஸோ ஒரு 1 or 2 days கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்ற மாதிரி, அதாவது ரொம்ப நேரம் சமைக்கிற மாதிரியான ரெசிபிஸும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, அந்த மாதிரி பார்த்தா இப்போ நாளைக்கு மண்டே நான் என்ன சூஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா லெமன் ரைஸ் செய்யலாம் அப்படின்னு சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். பட் ஆனால் இன்றைக்கி லெமன் வாங்கவே இல்லை. ஸோ கடைசி வரை எனக்கு லெமன் கிடைக்கல அப்படின்னா நான் வந்து புளி சாதத்துக்கு போயிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் டியூஸ்டே வந்து நான் சாம்பார் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். சாம்பார். ஸோ மண்டே லெமன் ரைஸ், டியூஸ்டே சாம்பார். அண்ட் வெட்னஸ்டே வந்து பச்சைப்பருப்பு குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். நம்ம ஊர் சைடில் இருந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக பச்சைப்பயிறு குழம்பு தெரியாது. பிகாஸ் நானுமே இங்கே வந்ததுக்கப்புறம் தான் பச்சைப்பயிரில் குழம்பா அப்படின்னு சொல்லி அண்ட் இப்போ கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலி ரொம்ப டக்குன்னு பண்ணக்கூடிய குழம்பு பச்சைப்பயிறு குழம்பு. ஸோ அதனாலேயே நான் என்னோடய ரெசிபி லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ வெட்னஸ்டே வந்து நம்ம பச்சைப்பயிறு குழம்பு வைக்க போகிறோம். அண்ட் தேர்ஸ்டே கடலைக்கறி. எஸ், கடையில் குழம்பு பண்ண போகிறோம். அண்ட் ஃப்ரைடே வந்து என்ன சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா தொடர்ந்து மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டேன்னு ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறதுனால கண்டிப்பாக நான் ஃப்ரைடேலாம் வரும்போது டொயின்னு தொங்கி போயிடுவேன், ரொம்ப டயர்டாயிடுவேன். ஸோ ஃப்ரைடே வந்து ஜஸ்ட் கர்ட் ரைஸ் தான் பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் சாட்டர்டேவும் எனக்கு ஒர்க் இருக்குது. ஸோ நான் சாட்டர்டேவும் லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ சாட்டர்டேக்கு நான் கருவாடு குழம்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சுருக்கேன்.
நான் பிளான் பண்ண மாதிரியே அந்த வீக் ஃபுல்லாக அதுதான் சமைப்பேனா அப்படின்னு சொல்லி கேட்டால் எனக்குமே டவுட் தான். ஸோ நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன். அதாவது ரெசிபீஸ் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ண முடியாது. பட் என்னென்ன சமைக்கிறேன், நான் நான் பண்ண ஸ்கெடியூல் படி போக முடியுதா அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சண்டே ஒரு நெக்ஸ்ட் வீக்கெண்டில் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். அண்ட் உங்களோட ஃபேவரட் ஃபுட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ தட் அதையுமே நான் என்னோடய ரெசிபி லிஸ்ட்டில் ஆட் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த வருஷத்தில் நான் உருப்படியாக ஒரு டெசிஷன் எடுத்திருக்கேன் அப்படின்னா ரெகுலராக வீடியோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் எடுத்த உருப்படியான டெசிஷன். பிகாஸ் என்ன ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஒரு 3 இயர்ஸ் மேலேயே நான் வந்து இந்த சேனல் வச்சுருக்கேன். பட் ரெகுலராக வீடியோஸ் போட மாட்டேன். ஸோ நான் இனிமேல் வீக்லி ஒரு 3 வீடியோஸாவது போடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ டோன்ட் நோ எப்படி இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஐ வாண்ட் டு டூ. ஸோ கண்டிப்பாக நான் பண்ணுவேன். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு அண்ட் ஃபேஸ் அண்ட் கையெல்லாமும் ட்ரை ஆகிருச்சு. இப்போ போயிட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போது 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். பிரைட்னிங், எஸ், ஃபேஸ் வாஷ் பண்ணாலே யூஸ்வலாக ஸ்கின் ப்ரைட்டாக தான் தெரியும். ஸோ இது வந்து நம்ம ஸ்கின்னை ப்ரைட்னிங் பண்ணிடுச்சு அப்படின்னு தான் சொல்ல மாட்டேன். பட் நல்ல ரிசல்ட் வேணும் அப்படின்னா ரெகுலராக யூஸ் பண்ணணும். முக்கியமான விஷயம், ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது சோப் யூஸ் பண்ணக்கூடாது. ப்ளைன் வாட்டரில் தான் நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணணும். பிகாஸ் அப்போ தான் அதனோட எஃபெக்ட் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு போய் சேரும். அண்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மாய்ஸ்சரைசர் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சு. வீட்டில் இருக்கோம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பெருசாக மேக்கப்லாம் போடுறது கிடையாது. வெளியே போகிறப்ப கூட மேக்கப்லாம் பெருசாக போட மாட்டோம். பட் லிப்ஸ்டிக் கண்டிப்பாக போட்டுட்டு தான் போவேன். இந்த டிஷர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மீஷோலேருந்து தான் வாங்கியிருந்தேன். அதாவது காம்போ ஆஃப் 3 டிஷர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் டிஷர்ட்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு லிங்க்கு டைரெக்டாக சென்ட் பண்ணுறேன். ஓகே, அவ்வளோதான், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. முக்கியமான விஷயம் உங்ககிட்ட ஒன்று காட்டணும். இன்றைக்கி நானும் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது. பட் நானே இன்றைக்கி என் கையால் மேக் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ அந்த பேக்ரவுண்டில் இருக்கிற இது 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 ஆக்சுவலி அதில் குட் வைப்ஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். வீடியோவில் பார்க்குறதுக்கு அப்படியே இப்படி ஃப்ளிப் ஆகி தெரியுது. அது என்ன பண்ணால் சரியாகும் எனக்கு தெரியல. அண்ட் சும்மா ஐஸ்கிரீம் ஸ்டிக்கும் அப்புறம் உள்ளன் த்ரெட் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி நான் இதை ரெண்டையும் மேக் பண்ணியிருக்கேன். மேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. அவ்வளோதான், இதோட நம்ம வீடியோ முடியுது. அண்ட் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு பெஸ்ட்டான வாரமாக இருக்க என்னோடய வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை பை, டேக் கேர்.